சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லீம் சமூகம் தொடர்ச்சியாக மாநில அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து கொண்டு தான் வருகின்றது. முஸ்லீம் சமூகத்திடம் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு சில கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கையாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கையில் ஒன்றுதான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய ஆயுள் தண்டனை சிறை கைதிகள், அதிலும் குறிப்பாக முஸ்லீம் கைதிகள் உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றோம். சிறைவாசிகளுடைய விடுதலை ஒரு கருணை அல்ல என்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டது. உண்மைதான், அது கருணை அடிப்படை அல்ல. அரசாங்கம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசன சட்டம் ஆர்டிக்கல் 161 பிரகாரம் மாநில அரசிற்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. மாநில அரசு கேபினெட் மினிஸ்டர்கள் ஒன்று கூடி அதன் கோரிக்கையை நிறைவேற்றி தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்பிய பின்பு அந்த கவர்னர் ஒப்புதல் அளித்த அடிப்படையில் விடுதலை செய்யலாம். கவர்னர் ஒருவேளை மறுக்கின்றார், மீண்டும் மாநில அரசினுடைய அந்த கேபினெட் மினிஸ்டர்கள் அதே தீர்மானத்தை மீண்டும் எடுத்து அந்த கவர்னருக்கு அனுப்பினார்கள் என்றால் அந்த கவர்னர் மறுக்க முடியாது. சட்டம் சொல்கின்றது, அந்த கவர்னர் மறுக்க முடியாது. கவர்னர் சைன் போட மாட்டேங்கிறாரு. இதற்கு முன்பாக முதுகெலும்பில்லாத அதிமுக அரசு இதை சொன்னது என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கடந்த சட்டசபை தேர்தலிலே ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தமிழகத்திற்கு விடியல் தருவோம், எங்களுடைய ஆட்சி விடியலாக இருக்கும் என்று ஊராக பிரச்சாரம் செய்தபோது முன்வைத்த முக்கியமான விஷயம், நாங்கள் கூட்ட குடிபவர்கள் அல்ல, நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் என்று வீரதீரமாக பிரச்சாரம் செய்தார். நீங்கள் குட்ட குனிபவர்களா அல்லது வீரதீரமாக இருப்பவர்களா என்பதை இந்த சிறை கைதிகளுடைய விடுதலையில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஸ்டாலின் அவர்களே, இந்த விடுதலையில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஒருவேளை நீங்க கவர்னர் இருக்காரு, கவர்னர் சைன் பண்ணல, அதனால எங்களுக்கு முன்னும் முடியல நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? அதிமுக அரசு குட்ட குனிந்தது, திமுக அரசு குட்ட கீழே விழுந்து விட்டது என்று நான் சொல்லுவோம். ஏன்று தெரியுமா? அவன் சொல்லல நான் குனிய மாட்டேன்னு சொல்லி. அதிமுக அரசு அவங்க சொல்லல நான் குட்ட குனிய மாட்டேன், கேரக்டரே அதுதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களா சொல்லியிருக்கீங்கல்ல நாங்க குட்ட குனிய மாட்டோம், நிமிந்து நெஞ்ச நிமித்திட்டு நிப்போன்னு. எங்க நில்லுங்க பாப்போம், உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நடைமுறைப்படுத்துங்க என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கேட்கின்றோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை யாரால பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு வரணும். ஸ்டாலின் அவர்களே, நாங்க நெஞ்ச நிமித்தின அரசுன்னு சொல்லிட்டு மீண்டும் பிஜேபி அடிமை என்பதை நீங்கள் ஒரு காலம் நிரூபித்து விடாதீர்கள். அப்படி நிரூபித்தீர்கள் என்றால் உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அடைந்தே தீரும் என்பதை ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் நம்புகின்றோம், புதிதாக தலைமையேற்றி இருக்கின்றீர்கள், முஸ்லிம் சமூகம் நம்புகின்றது, நீங்கள் விடுதலை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை செயல்படுத்துவதற்கு காலம் தயாராக இருக்கின்றது என்பதை திமுக அரசிற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கோரிக்கையாக கேட்டுக்கொள்கின்றது என்ற முதல் செய்தியை நான் சொல்கின்றேன். நான் கேட்கின்றேன், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று ஆர்டிகல் 14 சொல்கின்றது. உங்க ஜீவோ முஸ்லிம்களுக்கு பொருந்தாதா? ஏதோ நீதிமன்றத்தில் கண்ணியமிக்க நடுநிலையான நீதிபதிகள் இருந்ததன் காரணமாக அந்த ஜீவோவுக்கு பொருந்தி போகக்கூடிய பல சகோதரர்கள் கடந்த ஆட்சியில் வெளியே வந்திருக்கின்றார்கள் போராடி. ஜீவோனா என்னங்க, சட்டம் சொன்னால் வெளியே வரணுமா இல்லையா? ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஒரு முஸ்லீம் பாரபட்சம். இப்படிப்பட்ட பாரபட்சத்தை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சம் என்பது ஒரு அரசாங்கம் காட்டக்கூடாது என்பதை தான் எதிர்க்கின்றோம். இதே போன்ற பாரபட்சத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு காட்டக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையைத்தான் இங்கே உரையாற்றிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை திமுக அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, அற்புதமானுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அழுகக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் கஷ்டத்தை பார்க்கும்போது அழுபவன் தான் மனிதனாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முஸ்லீம் சமூகம் உட்பட அத்தனை சமூக மக்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரலாக என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் எந்த மாற்று கருத்தும் இதில் சொல்லவில்லை.
அற்புதம்மாளுடைய அந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அவருடைய மகனார் விடுதலை செய்யப்பட வேண்டும், மாற்று கருத்தில்லை. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம், என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து கேட்கின்றோம், சகோதர சமூகத்தை பார்த்து கேட்கின்றோம். அற்புதம்மாள் என்று சொல்லக்கூடிய அந்த தாயினுடைய கண்ணீர் மட்டும்தான் நமக்கு தெரிகின்றதே. கதிஜாக்கள் விடக்கூடிய கண்ணீர் உங்களுக்கு தெரியவில்லையா? ஆயிஷாக்கள் விடக்கூடிய கண்ணீர் உங்களுக்கு தெரியவில்லையா? எங்களுடைய சகோதரிகள் விடக்கூடிய கண்ணீர்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூக சொந்தங்களுக்கு தெரியவில்லையா என்ற கேள்வியை நாங்கள் பகிரங்கமாக கேட்கின்றோம். எங்களுடைய குமுறல் அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால், என்ன காரணம் என்று சொன்னால், முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை என்று வந்தால் முஸ்லீம் இயக்கம்தான் போராடணும் சொல்லக்கூடிய ஒரு பொது புத்திய ஜனநாயக சக்திகளிடம் இன்று பாசிஸ்டுகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை பற்றி என்றாவது நீங்கள் சிந்தித்தீர்களா? நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு போராட்டத்திலும் முஸ்லீம் சமூகம் சக்திக்கு மீறி போராடி இருக்கின்றது. ஒரு சிறைவாசி விடுதலையில் ஒரு RSS உருவாக்கிய, பாஜக உருவாக்கிய பொது புத்தி ஜனநாயக சக்திகள் அவர்களுக்கு தெரியாமலே உள்வாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற வேதனையான செய்தியை இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளிடத்திலே உரிமையாக நாங்கள் சொல்கின்றோம். உரிமையாக, இது எங்களுடைய உரிமை. நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். நாங்களும் தமிழர்கள் தான் என்பது உரிமையில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். RSS, BJP முஸ்லீம் சமூகத்தின் மீது ஒரு பொது புத்தியை இன்று திணித்திருக்கின்றார்கள். என்ன பொது புத்தி? முஸ்லீம்கள்னாலே தீவிரவாதி தான், 28 வருஷம் அவன் ஜெயிலில் இருந்தாலும் சரி, வெளியில் வந்தால் தீவிரவாதி தான் பாவேன். இந்த பொது புத்திக்கு நீங்கள் எல்லாம் பலியாகி விட்டீர்களா என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே இந்த கோரிக்கை என்பது தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கையாக மாற வேண்டும். 7 தமிழர்களுக்காக எப்படி ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்றோமோ, அவர்கள் தண்டனை அனுபவித்து விட்டார்கள், விடுதலை செய்வதுதான் வழி. அந்த அடிப்படையிலே முஸ்லீம் சிறைவாசிகள் உட்பட அத்தனை ஆயுள் சிறைவாசிகளையும் உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன்.